ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவர்களால் காலரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, பணப்பிரச்சனையிலே மூழ்கி இருக்கக்கூடிய மனதிற்கு ஒரு இதம் தரக்கூடிய ஒரு அற்புதமான 4 வரி துதிகள் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த 4 வரி துதிகள் எதுக்காக இப்போ நாம் இதை ஞாபகப்படுத்துகிறோம் குருவர்களால் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இது வாத்தியார் சொன்ன அற்புதமான விஷயம். அது ஒரு அற்புதமான செல்வ கடாட்ச திருநாள் ஒன்று நமக்கு அருகாமையிலே இருக்குது. இப்போது அந்த நாள் என்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஜூலை 11 சனிக்கிழமை துவாதசி திதி ஒரு அற்புதமான திதி என்ற ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக மகாலட்சுமிக்கு ரொம்ப பிரீத்தியான ஒரு திதி அது. அந்த திதியானது அந்த சனிக்கிழமை இருக்கும் அந்த வேளையில் காலையில் 11 சம்திங், கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கும் வச்சுங்களேன், 11 மணிக்கு மேலே ரோகிணி திருநக்ஷத்திரமும் கூடி ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக அது இருக்கும். இது என்ன அற்புதமான அமைப்பு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாகவே இந்த துவாதசி திதியில் யாரெல்லாம் மகாலட்சுமியை ரொம்ப விசேஷமாக முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா எல்லாருக்கும் தேவையான ஒன்று இந்த பணம், அது நல்லபடியாக நமக்கு கிடைக்கணும். ப்ளஸ் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஏதோ கொஞ்சமாக நம்ம சம்பாதிச்சு சேர்த்து வச்சுருப்போம் பாருங்களேன், அது ஒரு வீண் செலவு, தண்ட செலவு ஆகாமல் இருக்கணுன்றது ரொம்ப எல்லாருமே அதை யோசிக்கூட ஒரு விஷயமா இருக்கும். யாருமே எப்பொழுதும் வீணாக நம்மளோட சேர்த்த அந்த கஷ்டப்பட்டு சேர்த்த அந்த பணமானது கரையக்கூடாது அப்படின்ட்டு தான் எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்கும். அது அந்த மாதிரி வீணாக நாம் உழைத்து தார்மீகமாக நல்லபடியாக உழைத்து சேர்த்த அந்த செல்வம் வீணாகவே ஆகாதபடிக்கு இருக்கணும்னா, எப்பொழுதுமே இந்த துவாதசியில் தேய்பிறை துவாதசி, அந்த இப்போ வரக்கூடியது அடியன்னு சொல்லக்கூடிய இந்த நாளானது அந்த தேய்பிறை துவாதசி. அந்த தேய்பிறை துவாதசியில் ஐசிங் சக்கரா அப்படின்ட்டு ஒரு அரைவட்ட மாம்பழம், அதாவது ஒரு வட்டத்தில் நடுவில் எஸ் போட்டிங்கன்னா 2 மாம்பழம் மாதிரி இருக்கும். அந்த ஐசிங் சக்கரா பூஜையை யாரெல்லாம் ஸ்ரத்தையாக நிறைய தாமரைப்பூ, நிறைய மலர்களெல்லாம் வச்சு, மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு யாரெல்லாம் பூஜை பண்ணுறாங்களோ, தொடர்ந்து இந்த தேய்பிறை துவாதசி, அதுக்கு தான் வாத்தியார் அதுக்கு ஒரு அற்புதமான பேர் ஒன்று கொடுத்துருக்காரு, புண்ணியஸ்ரீ விருத்தி பல துவாதசி. புண்ணியத்தை விருத்தி பண்ணி தரக்கூடிய ஒரு துவாதசி அது. ஏன்னா இந்த வீண் செலவு, வீண் விரயம் ஒருத்தங்களுக்கு நடக்குதுனாலே புண்ணியம் அங்கே ரொம்ப லோவாகிடுது, அவங்களோட தான தர்ம பலன்கள் எதுவுமே இல்லைன்னா தான் வீண் விரயத்துக்கான வாய்ப்புகள், அடித்தளம் ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் அடிக்கடி குறிப்பிடுவார். ஸோ அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு புண்ணியஸ்ரீ விருத்தி பல துவாதசியானது இந்த சனிக்கிழமையானது வருது. அதில் இன்னொரு பெரிய ஹைலைட்டு, இந்த ரோகிணி திருநக்ஷத்திரம் எப்பேற்பட்ட தனப்பீடைன்ட்டே வாத்தியார் இந்த இடத்துல சொல்கிறார். பொதுவாக இந்த வார்த்தையெல்லாம் மோஸ்ட்லி வாத்தியார் யூஸ் பண்ண மாட்டாங்க, அந்த இடத்துல அதை சொல்கிறார். அந்த மாதிரியான பண கஷ்டத்தை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் தான் திருநக்ஷத்திரம் இந்த ரோகிணி. அந்த ரோகிணிக்கு இவ்வளோ ஒரு விசேஷம் இருக்குங்க. அந்த ரோகிணி இந்த துவாதசியோடு சேர்ந்துருக்கா. இதில் இன்னொரு பெரிய ஹைலைட்டு, அந்த ரோகிணியானது சனிக்கிழமை வரும்பொழுது அதுக்குன்ட்டு சில கூடுதலான விசேஷங்கள், மகத்துவங்கள்லாம் வந்துடும். ரோகிணி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருந்தாலும் சனிக்கிழமை அன்று கூடும் பொழுது அதுக்கு என்ன வாத்தியார் பேர் சொல்கிறாருன்னா, ஏன்னா சனிக்கிழமை விடிஞ்ச அதுக்கப்புறமா தான் ரோகிணி இப்போ இந்த 11ஆம் தேதி இருக்கும். அதுக்கு பார்த்துட்டிங்கன்னா சனித்த ரோகிணி அப்படின்ட்டு ஒரு விசேஷமான திருநாமத்தையும் சொல்கிறார். எவ்வளோ அற்புதமான விஷயங்களெல்லாம் நிறைய சொல்வார் அவர். நிறைய பலன்களும் உண்டு. அந்த சனித்த ரோகிணியும் அன்றைக்கி இருக்குது. இந்த சனித்த ரோகிணியோட விசேஷம் என்னென்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த வீணாக இந்த பொருள் நஷ்டம், திடீர்னு ஒரு நஷ்டம் ஏற்படுது, திடீர்னு எதேனோ போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு வந்துடுவாங்க, திடீர்னு எதேனோ ஒரு பிரச்சனை, ஒரு அழும்புன்ட்டு சொல்கிறாங்க பாருங்களேன், கஷ்டப்பட்ட காசு ஒரு வீணாக போகிறது. அப்படி போகுதுன்னா அதுக்கு ஒரு விதமான கரிதோஷங்கள் தான் காரணமாக. அதையும் வாத்தியார் சொல்கிறார். எப்படி இந்த புண்ணியம் குறைஞ்சா எவ்வளோ பிரச்சனை வருமோ, அந்த புண்ணியம் குறைய இந்த மாதிரி கரி தோஷன்ட்டு ஒன்று உள்ளே வந்துடும்.
அப்படி வந்து அந்த தோஷத்தை நீக்கக்கூடிய விசேஷமான சக்தி வந்து இந்த சனித்த ரோகிணி அந்த நாளுக்கு உண்டாம். அதனால் கிருஷ்ண பரமாத்மா குடும்பத்தோடு எங்கே அனுகிரகம் பண்ணுறார், குடும்பத்தோடு எங்கன்னா இங்கே ட்ரிப்ளிகேனில் இருக்கார். மனைவி, மக்கள், குழந்தை, பேரன்கள் எல்லாரோடையும் அப்படி ஒரு குடும்ப சகிதமாக இருப்பார் சுவாமி. அப்படி இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மாவை தரிசனம் பண்ணால் அந்த இந்த பணப்பிரச்சனை, அதாவது வந்து வீணாக அழும்பாக ஏற்படக்கூடிய செலவுகளெல்லாம் தடைபடும். நல்லபடியாக நம்மளோட செல்வம் காக்கப்படும். ஏன்னா செல்வம் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இது மாதிரி குசேலர் வந்து ஒவ்வொரு ரோகிணிக்கும் விசேஷமான பூஜை பண்ணதுனால தான் அவர் குபேரனை போல் கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு செல்வத்தை அள்ளி கொடுத்தாராம். கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த செல்வத்துக்கு நாமளே காவல் அப்படின்னாராம். ஸோ அதை போல் நம்மளோட செல்வத்துக்கு கிருஷ்ண பரமாத்மாவே பாதுகாப்பாகவும் இருப்பார் வச்சிங்களேன். அது ஒரு விசேஷம். அப்போது அன்றைக்கி நாம இன்னொரு விஷயமும் ஒன்று கூடுதலாக இருக்குது. அது தாங்க ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம். அது என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த ரோகிணியும் துவாதசியும் சேர்ந்து இருக்கும் வேளையில் மகாலட்சுமிக்கு பசு வெண்ணெயால் காப்பு இடணும் அப்படின்றார் வாத்தியார். இது ரொம்ப அதிகப்படியான பலன்களை நிச்சயமாக இது தரும். நிறைய அடியார்கள் இதை பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே இதெல்லாம் அடிக்கடிக்கு வந்தது தான். பட் ஆனால் இப்போ இந்த காலம் எதுக்கு இதை எடுத்து சொல்கிறோன்னா, தேய்பிறை துவாதசியை புண்ணிய விருத்தி பல துவாதசி, கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா இந்த ரோகிணியை சாதா ரோகிணி இல்லாமல் சனித்த ரோகிணி ப்ளஸ் கூடுதலாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த துவாதசியும் ரோகிணியும் சேர்ந்துருக்கு. ஸோ இவ்வளோ ஒரு விசேஷங்களும் ஒரே நாளில் திரண்டு வருமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 100% வாய்ப்பு இல்லைங்க. 100% வாய்ப்பு இல்லை. எப்பயாவது ஒன்று அப்படி முன்ன பின்ன அப்படி டச் பண்ணிட்டு போவாங்களே காண்டி. இப்படி இதுவே நமக்கு 11 மணிக்கு மேலே தான் ரோகிணி எல்லாருமே சேர்ந்து துவாதசி ஃபுல்லாக இருக்கும், கிட்டத்தட்ட மிட் நைட் வரைக்கும். பட் இப்படி ஒரு அமைப்பு கிடைக்கிறது வாழ்க்கையில் நிச்சயமாக நாமெல்லாம் பயன்படுத்திக்கணும். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே போராட்டம், ஓட்டம் இதெல்லாம் எதை சார்ந்து இருக்குது. நம்ம சும்மா உதட்டில் சொல்லிட்டு போகலாம், எனக்கு பற்று இல்லை, பணம்லாம் தேவையில்லை. ஒரு பிரச்சனைன்ட்டு வந்தால் அங்கே நம்ம முழிக்கிறோம் பாருங்களேன். அதுக்கு அடிப்படையான ஒரு தேவை நம்மளோட அனைவரோட தேடலை எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, பணம் தான் பிரதானமாக இருக்குது இன்றைக்கி. ஸோ பணம் வந்து ஓரளவுக்கு இருந்தது வச்சிங்களேன், நம்ம அடியார்கள் சொல்லவே வேண்டாம், நல்ல முறையில் தான தர்மங்களை பண்ணுவாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும்போது இறைவனை வந்து ஏகாந்தமாக தியானமும் பண்ணுவாங்க, பூஜையும் பண்ணலாம் இல்லையா. ஸோ அதனால் இது ஒரு அடிப்படை தேவை, அடிப்படை பிரச்சனை, இந்த பணப்பிரச்சனை. அது நீங்குவதற்கு அற்புதமான திருநாள் அது. அந்த நாளில் வாத்தியார் ஒரு அற்புதமான ஒரு பூஜையும் ஒன்று சொல்கிறாரு. யாருமே போயிட்டு நாங்கள்லாம் ரொம்ப வெளியிலலாம் இருக்கிறோம், வெளிநாட்டில் இருக்கோம், என்ன பண்ணுறது, நாங்கள் போய் ட்ரிப்ளிகேன் வந்து உடனே பார்க்க முடியாது. என்ன பண்ணலான்ட்டு பார்த்தாச்சுன்னா, நீங்கள் அந்த நாளில் வந்து உங்கள் வீட்லேயே ஏதேனும் ஒரு மகாலட்சுமி சிலை இருந்தால் கூட நீங்கள் வெண்ணெய் காப்பு பண்ணுங்க. பட் ஆனால் மோஸ்ட்லி அது வாத்தியார் சொல்கிறது வந்து கோயில்களில் பண்ணுறது அது உத்தமன்றார். ஏன்னா அது நிறைய பேர் தரிசனம் பண்ணி அவங்களுக்கும் அந்த அனுகிரகம் கிடைக்கணுன்னுவார். அதுக்கு எப்படி வாய்ப்புன்ட்டு பார்த்துங்க. சரி, எதுக்குமே வாய்ப்பு இல்லைன்னா வீட்டில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஒன்று உண்டு. அதாவது இந்த பலகையில் ஒரு மனை நம்ம உட்காரோம் இல்லையா, மணக்கட்டைன்ற பாருங்க, அது மாதிரி ஒரு பலகையில் இருக்கணுமா. அது மேலே ஒரு தர்பை பாயை போட்டுக்கணுமா. அதுக்கு மேலே நம்ம அமர்ந்து கீழே கை கால் படாதபடிக்கு இருக்கணுமா. அமர்ந்து ஒரு அற்புதமான ஸ்ரீதர அப்படின்ட்டு ஆரம்பிக்க ஒரு 4 வரி துதிகள் தாங்க அது. நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் பாருங்கள், அந்த 4 வரி துதியை கைகளில் வந்து மலர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தாமரையை வச்சுட்டு அந்த தாமரையை பார்த்துட்டு நீங்கள் இந்த 2 கையிலையும் வச்சுக்கலாம். முடிஞ்சால் வாய்ப்பு இல்லைன்னா ஒரு கை அட்லீஸ்ட் வலது கையிலையாவது வச்சுக்கலாம், இல்லை 2 கரங்கள்லையும் வச்சுட்டு மலர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த தாமரையை பார்த்துட்டு இந்த 4 வரி, அந்த 4 வரி உங்களுக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறோம், அதை பார்த்துங்க. அற்புதமான தமிழ்லேயே தான் இருக்கும் அது. அதை எவ்வளோக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ, இவ்வளோதான்ட்டு இல்லை, உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நீங்கள் சொல்கிறீங்களோ, இந்த பணப்பிரச்சனையிலேயே மனம் முழுகி இருக்கக்கூடிய அந்த வேதனையிலிருந்து நீங்கள் நிச்சயமாக விடுபடுவீர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஸ்ரீ பாதராயண மகரிஷி, ஸ்ராவஸ்ய மகரிஷி, மதங்க மகரிஷி இப்படின்ட்டு ஒரு 3 மகரிஷிகள் இருக்காங்க. இந்த 3 மகரிஷிகளும் மகாலட்சுமியை பூஜிக்கிற மாதிரி, அப்போ அவங்களெல்லாம் நான் பார்த்தது இல்லையப்பா அப்படின்னு நினைக்காதீங்க. சும்மா ஜஸ்ட்டு இந்த 3 மகரிஷிகள் நீங்கள் மனசில் அப்படி தியானம் பண்ணிக்கோங்க. அவங்க திருநாமத்தையாவது அட்லீஸ்ட் மனசில் சொல்லி, அதுவும் உங்களுக்கு இந்த டிஸ்பிளேயில் அனுப்புகிறோம். அந்த பெரியவங்களோட திருநாமங்களை தியானம் பண்ணிட்டு நீங்கள் இந்த பூஜையை கூட பண்ணலாம்.
எது இந்த தாமரையை கைகளில் வச்சு பார்க்குறது. இதோட பலன்கள் வந்து நிச்சயமாக 100% உண்டுங்க. காரணம் இதை முதல்ல அனுபவிச்சதே அடியேன் தான். ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இல்லை, அதுவும் தனிப்பட்ட பிரச்சனை இல்லை, பொது பிரச்சனை தான். ஒரு ஒரு கோயில் திருப்பணி பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் அதுலேயும் ஒரு சுயநலம் தான். நம்மளே எப்படியாவது முடிச்சிருவோன்ட்டு நினச்சி உள்ளே போய் இறங்கி மாட்டின்ட்டு பல லட்சத்துக்கு அது போகும்போது, அப்போ என்னடா இந்த மாதிரி மாட்டின்றோமேன்னும் போது இந்த நாள் வந்தது, அற்புதமான நாள். அந்த நாளில் இந்த மாதிரியான ஒரு துதிய அடியின் குருவர்களால் வாத்தியாரை நினச்சுண்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது, ஒரு அற்புதமான உத்தமமான அடியார் ஒருத்தர் முழு இதுவையும் அவரே பண்ணி அவரே அந்த கோயிலோட பூஜையை சிறப்பாக முடிச்சிட்டார். ஏன்னா நம்ம வாக்கு கொடுத்துட்டு பாதி வரைக்கும் போயிட்டோம், மீதியில் இப்படி மாட்டின்றோமேன்னும் போது இந்த இந்த துதி அப்போ வந்து பணப்பிரச்சனை பெருசாக தோணுது பாருங்களேன். அந்த ஒரு பணம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேட்ரே இல்லைன்றத மாதிரி இந்த 4 வரி துதி நம்மளுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிடுச்சு. ஸோ அதனால தான் அவ்வளோ உறுதியாக சொல்கிறோம். அந்த நாளில் கூடுதலாக நீங்கள் நல்ல முறையில் சர்க்கரை பொங்கலை தாமரை இலையை தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமம். கூடுதலாக அந்த சனித்த ரோகிணியாக இருக்கிறதுனால 8 வகையான பொருட்களை தானம் பண்ண சொல்கிறாரு. அது பழங்களாக இருக்கட்டும், உணவு வகைகளாக இருக்கட்டும், செருப்பு, கொடை, ஒரு வேட்டி துண்டு, சம்திங் உங்களால் என்ன முடியுமோ எளிமையாக பண்ணால் கூட சரி தான். ஆனால் 8 வகையில் பண்ணுறதும் கூடுதலாக கிருஷ்ணரோட அனுகிரகமும் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி பலவிதமான விசேஷங்கள் கூடிய நம்மளோட கஷ்டங்களெல்லாம் கண்டிப்பாக தீர்வதற்கான ஒரு நாள், இந்த மாதிரி ஒரு நாள் திரும்ப வருமா அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகம். அதை யாருமே தவற விடாமல் எல்லாருமே பயன்படுத்திங்க. ஓம்.